வாழைக்கன்னு கொண்டு வந்த உடனே அதுக்கான மண்ணு, பாட்டெல்லாம் வாங்கி ரெடி பண்ணிட்டோங்க. ஆனா, மழை சடனா வந்துட்டதுனால எங்களால நடவு செய்யவே முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்றதுக்குள்ள இன்னொரு கன்னே முளைச்சிருச்சு. இதுக்கு நடுவுல மழை கொஞ்சம் நின்ன கேப்ல சரி டக்குன்னு நடவு செஞ்சலாம்னு சொல்லிட்டு நான் வீட்லயே வந்து கம்போஸ்ட் மாரி ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஒரு பாட்ல. அது கொஞ்சம் நெறையவே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ப ஆ நர்சரியில கொண்டு வந்த மண்ணு, அதுக்கப்புறம் மாட்டு சாண உரம், அதுக்கப்புறம் எம்சாண்டு களிமண் கலவை அது கூட வந்து இந்த வேப்பம் புண்ணாக்கும் கலந்துட்டேங்க. ஏன்னா மண் எல்லாமே ஈரமா இருக்கிறதுனால கலக்கவே முடியலங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்படியோ கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இந்த பாட் வந்துட்டு பழக்கடையில காய்கறி கடையில கேட்டா குடுப்பாங்க. இது ரூ. 100 குடுத்து வாங்குனேங்க. அதுக்கு மேல வந்துட்டு அது உள்ள வந்து காய்ந்த இலைகள்லாம் போட்டு வச்சிருந்தேன். ஏன்னா வந்து எல்லாமே ஈர மண்ணமா வைக்கிறதுனால கொஞ்சம் இதுவா இருக்குமேன்னு சொல்லிட்டு காய்ந்த இலைகள் போட்டு வச்சுட்டு, அதுக்கு மேல இந்த தொட்டியும் இந்த செடியும் வச்சுட்டு மண்ணெல்லாம் போட்டுட்டேங்க. மண்ணு போட்டதுக்கு அப்புறம் தான் செம்ம வெயிட்டா இருந்தது. ஏன்னா வந்துட்டு பாட்டு வெயிட்டு, மண்ணு வெயிட்டு, செடி வெயிட்டு எங்களால தூக்கவே முடியல. அதுக்கப்புறம் என் பையன கூப்பிட்டு தூக்கி வச்சாங்க. ஏன்னா நான் எந்த செடியுமே கீழ வைக்கிறதில்ல. எல்லாமே மேல் பக்கமா தான் வைப்பேன். எங்க டாக்ஸ் பசங்க இருக்கிறதுனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. கீழ வைக்கிறதே கிடையாது எந்த செடியுமே. ஒரு வழியா வாழை மரம் நடவு செஞ்சுட்டோங்க. ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சுங்க. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வாழை மரம் வந்தது ரொம்ப 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 ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வாழை மரம் நடவு செஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுல உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. பாய். சி யூ மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.